ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சைல்டு சின்னா. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்ல பிரேக்கிங் இல்லாம வில்லி அடிக்கிறது எப்படி ப்ரோன்னு கேட்டிருந்தாரு. அந்த வீடியோ மேக் பண்ணணும்னா நம்ம கிட்ட 4 கியர் சைக்கிள் வேணும். நம்ம கிட்ட 4 கியர் சைக்கிள் இருக்கு, ஆனா இப்போதைக்கு ரிப்பேர்ல இருக்கு. இதை ரிப்பேர் பண்ணது என்னுடைய மாமா பசங்க. மும்பைக்கு போயிட்டு வரதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க. நல்ல வேலை கியர் சைக்கிள் லாக் பண்ணி வச்சிருந்தேன், இல்லன்னா அதோட கதி அவ்வளவுதான். இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம விட போறது இல்ல. இந்த சைக்கிள்ல எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண போறேன்னு நீங்களே கடைசி வரையும் பாருங்க. இந்த சைக்கிள ஃபுல் சர்வீஸ் நானே பண்ண போறேன், அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஃப்ரண்ட் வீல கழட்ட போறோம். எதுக்காக கழட்ட போறோம்னா ஃப்ரண்ட் டயர் டேமேஜ்ல இருக்கு, அதனால புது டயரை சேஞ்ச் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம காத்தும் நிக்க மாட்டேங்குது, இது கண்டிப்பா பஞ்சரா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கிற நெட்டை லூஸ் பண்ணிக்கலாம். பிரேக்கிங் இல்லாம வீலி அடிக்கிற வீடியோ கூடிய சீக்கிரத்துல அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ அந்த பக்கம் இருக்கிற நெட்டை லூஸ் பண்ணிடணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீல கழட்டிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இடைஞ்சலா இருக்கிற பிரேக் ஷூவை ரிமூவ் பண்ணணும். ஒரு பக்கம் ரிமூவ் பண்ணாலே போதும். இந்த சைக்கிள்ல என்னெல்லாம் சர்வீஸ் பண்றேன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையே சைக்கிள் ஷாப்ல ரெடி பண்ணா எவ்வளவு ஆகும்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட் வீல ரிமூவ் பண்ணி கையில எடுத்துக்கலாம். அப்புறம் அதை சைட்ல நிக்க வச்சுக்கலாம். கீழே விழாத மாதிரி ஒரு பக்கமா ஓரமா விட்டுறலாம். இப்போ அந்த வீல்ல இருக்கிற டயரை ரிமூவ் பண்ணணும். நம்ம கிட்ட டயர் கழட்டுற டூல்ஸ் இல்ல, அதனால மொக்கையா இருக்கிற ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி அந்த டயரை ரிமூவ் பண்ணணும். 4 கியர் சைக்கிள்ல டயர் கழட்டணும்ன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம கிட்ட டயர் கழட்டுறதுக்கான டூல்ஸ் இல்ல, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். என்னதான் மொக்கையான ஸ்க்ரூ டிரைவர் நம்ம யூஸ் பண்ணி டயரை ரிமூவ் பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்க்ரூ டிரைவர் குத்தும் போது உள்ள இருக்கிற டியூப் டேமேஜ் ஆயிடும். இந்த டூல்ஸ் கொஞ்சம் பாருங்களேன். பெண்ட் ஆயிடுச்சா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரிமூவ் பண்ணி அந்த டயர் வெளியே எடுத்துடணும். இப்போ டியூபை வெளியே எடுக்கணும். பொறுமையா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ டியூப் செக் பண்ணிக்கணும். பஞ்சர் போட்ட இடத்துல மறுபடியும் ப்ராப்ளம். எவ்வளவு பெரிய கேப் பாருங்க. இப்போ நம்ம பஞ்சர் போட போறோம். பஞ்சர் போடுறதுக்காக சின்ன ஒரு டியூப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை தேய்க்கணும். கடையில எமரி ஷீட் யூஸ் பண்ணி தேய்ப்பாங்க. உங்ககிட்ட அது இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சொரசொரப்பான இடத்துல போய் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ டயர்ல அதே மாதிரி தேய்க்கணும். உங்ககிட்ட எமரி ஷீட் இருந்தா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா கீழே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. காத்து வெளியே வந்த பகுதியை சுத்தி ஸ்கொயர் ஷேப்ல இல்லைன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கம்மை போட்டு ஒட்டிட வேண்டியதுதான். பஞ்சர் போடுறதுக்காகவே வந்த கம் இது. இதை போட்டு தான் யூஸ் பண்ணணும். இதுலயும் கம்மு கொஞ்சம் அப்ளை பண்ணி ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் காய வைக்கணும். அப்புறம் எடுத்து கரெக்டா ஒட்டிடணும். ஒரு முறை செக் பண்ணிக்கணும், வேற எங்கன்னா பஞ்சர் ஆயிட்டு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கணும். இப்ப புது டயர் மாத்தணும். அதுக்காக பழைய டயரை ரிமூவ் பண்ணிடலாம். பழச தூக்கி போட்டாச்சு. இப்போ புது டயர் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ செக் பண்ணி வச்சிருந்த டியூப் இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ டயரை வீலுக்குள்ள தள்ளிடலாம். இதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலையே. நம்ம கிட்ட டூல்ஸும் இல்ல, அதே மாதிரி டயரும் இன்சர்ட் பண்ணணும். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 1 hour later. இதுக்கே உக்காலி 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. போறாங்க, நடந்தே போனோமா? எங்க? திருப்பதிக்கு நடந்தே போகணும். மாலை போட்டு போறேன்டா. நீ போறியா? நானும் போறேன். அவ்வளவுதாங்க. காத்து அடிச்சுட்டா ஃப்ரண்ட் வீல் ஃபிட் பண்ணிடலாங்க. நான் மெட்கார்ட்லாம் ஃபிட் பண்ணிடலான்னு பார்த்தேன். அப்புறம் கேமராமேன் வேணாம், நம்ம ஸ்டண்ட் தானே பண்ண போறோம், எதுக்கு நீ மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டான். சரி நானும் மெட்கார்ட் மாட்டல. பிரேக் கம்பி பாருங்க, ரெண்டுமே கழண்டிட்டு இருக்கு. என் சைக்கிளை வச்சு செஞ்சிருக்கானுங்க. இப்போ 2 பக்கமே நெட்டு போட்டு டைட் பண்ணிடலாம். இப்போ பிரேக் ஷூ ஃபிட் பண்ணிடலாம். இந்த 2 கம்பி பாத்தீங்கன்னா பிரேக் பிடிக்கிறதுல ஹேண்டில் இருக்குதுல கம்பி, அந்த கம்பி இது கொஞ்சம் கஷ்டமான வேலை. இந்த 2 பிரேக்குமே செட் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும் கடையில கேட்டதுக்கு 300 ரூபான்னு சொல்றாங்க.
நானே இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன், சுத்தமா ஐடியாவே இல்ல. கேமராமேன் கிட்ட போன் கொடுத்து வீடியோ எடுத்துன்னு வாடா, எதனா ஒரு சைக்கிள் ஹேண்டில் வந்து சுத்தி வீடியோ எடுத்துன்னு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அப்புறம் அந்த வீடியோவை பார்த்தேன், அந்த ஸ்ப்ரிங் வருதுல அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்துட்டேன், அப்புறம் ஒரு சைடு பண்ணிட்டேன், அது வீடியோ எடுக்க முடியல, சார்ஜர் இல்லை ஃபோனில். அப்புறம் இன்னொரு சைடு பண்ணும்போது எடுத்தேன் வீடியோ. அந்த ஸ்ப்ரிங்கு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பிரேக் பிடிக்கிறதுக்கு இந்த ஸ்ப்ரிங்கு தான் மெயின், இதுதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு செட் பண்ணுறதுக்கு. ஒரு வழியாக செட் பண்ணிட்டேன். ஆமாடா நான் ரெடி பண்றேன், நீ எத்தனை போய் ரிப்பேர் பண்ற அப்படின்னு சொன்னதுக்கு சிரிக்கிறான். இருடா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் ஆயிட்டங்க. வீலிங் அடிக்கிறதுக்கு ஹேண்டில் இருக்கிற கிரிப் ரொம்ப முக்கியங்க, அதனால அதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். எப்படி டைட் பண்ணணும்னா ஒரு பேப்பரை வந்து அந்த மாதிரி சுத்திட்டு அதுக்கு உள்ள வந்து இதை போட்டு இன்செர்ட் பண்ணிடணும், அவ்வளவுதான். ரெண்டு சைடும் அதே மாதிரி பண்ணிடணுங்க. அதே மாதிரி வீலி பண்றதுக்கு பெடலும் ரொம்ப முக்கியங்க. வீலிங் பண்ணும்போது கால் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெடல் ஃபிட் பண்ற வீடியோ எடுக்கல, சார்ஜர் போட்டு இருந்தேன். நம்ம கிட்டே செகண்ட் ஹேண்ட் பெடல் இருந்துச்சுங்க, அதை போட்டு ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு சைக்கிள் வீலி பண்றதுக்கு சைக்கிள் ரெடி ஆயிடுச்சு. ஆனா இதுல இன்னும் நிறைய வேலை இருக்கு. கேரியர் சேஞ்ச் பண்ணணும், ஒன்னு சேஞ்ச் பண்ணணும், அப்படின்னா வெல்டிங் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணணும். ஃபுட் ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். பேக் வீல்ல பெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, சென்டர்ல வந்து ஃபோக்ஸ் கம்பி மாட்டிட்டு இருக்கு, ஆனா வீல் சுத்துது. இன்னும் இவ்வளவு வேலை இருக்கு, ஆனா இந்த வேலை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவ்வளவுதான், இந்த சைக்கிள் இப்ப வீலி பண்ற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி பிரேக்கிங் பண்ணாம வீலி அடிக்கிறது எப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த வீடியோவை கூடிய சீக்கிரத்துல அப்லோட் பண்ணிடலாம். அந்த சைக்கிள் எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்ப நீ, சைக்கிளை தொடடா, இதான் உனக்கு பனிஷ்மெண்ட்.